டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்க ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அந்த அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்க ஒரு புது நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அதாவது நீண்ட இடைவெளிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதோடய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ 15/1/2024 தான் நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா 13/2/24. ஸோ இது முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடிந்த ஜாபை பொறுத்தவரை. லாஸ்ட் டேட் ஃபார் ரெமிட்டன்ஸ் ஆஃப் ஃபீஸ் த்ரூ த பேங்கிங். ஸோ ஆன்லைன் வழியாக பேங்க்கில் நீங்கள் அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் செலுத்தக்கூடிய லாஸ்ட் டேட் 15/2/2024. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன்லி த்ரூ த ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கு தரேன். ஸோ என்னென்ன போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் அண்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் தகுதி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாங்கிறத ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த 4 விதமான கேட்டகரிஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா ஒரு 33 வேக்கன்சிஸ் வெளியாகிருக்கிறது. ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி பாருங்கள். டைப்பிஸ்ட்டுக்கு 22 வேக்கன்சி, மாத ஊதியம் 19,500லேருந்து 71,900 ப்ளஸ் ஸ்பெஷல் பே கிடைக்கும். டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கும் சேம் அதே சேலரி, ஒரு வேக்கன்சி. கேஷியருக்கும் சேம் அதே சேலரி ப்ளஸ் ஸ்பெஷல் பே இது கிடையாது, 2 வேக்கன்சி. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 16,600லேருந்து 60,800 வரைக்கும் கிடைக்கும். இதுக்கு 8 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 33 வேக்கன்சிஸ் இதில் வெளியிட்ருக்காங்க. ஸோ எப்படி வேக்கன்சிஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இன சுழற்சி முறையில் தான் இந்த வேக்கன்சிஸ் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவில் இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஒரு டைப்பிஸ்ட் ஜாப், அதாவது அதுக்கு முன்னாடி ஏஜ் பார்த்துக்கலாம். ஸோ ஏஜை பொறுத்தளவில் 18 வயது கண்டிப்பாக பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்சம் வயது உச்சவரம்பு பார்த்திங்கன்னா 37 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் கேட்டகரி பொறுத்தளவில் 47 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கு இது ஏஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த கம்யூனிட்டி வைஸில் பார்த்திங்கன்னா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பட்டு 18 வயது முடிஞ்சிருக்கும், 37க்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஓகே, 37 வயதுக்குள்ளே தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி, இது எல்லாத்துக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ ஒரு டைப்பிஸ்ட்டாக இருக்குன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எனி பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருந்துக்கலாம். ஸோ இவங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மஸ்ட் பாஸ் ஆஃப் கவர்மெண்ட் டெக்னிக்கல் டைப்ரைட்டிங் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் ஹையர் கிரேடு வாங்கியிருக்கணும் தமிழ், இங்கிலீஷில். அது சம்மந்தமான சர்டிஃபிகேட் கோர்ஸு, கம்ப்யூட்டர் ரெலவெண்டர் கோர்ஸ், இது எல்லாமே இருந்தால் இந்த டைப்பிஸ்ட் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2வது ஜாப் பார்த்திங்கன்னா டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் அண்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். இது 3த்துக்குமே பார்த்திங்கன்னா எனி பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ், அதில் நீங்கள் எந்த ஒரு சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பேச்சுலர் டிகிரி, காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசனில் இருக்கலாம். ஸோ இவங்க இதுக்கு தகுதியானவங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 10th முடித்து ப்ளஸ் ஒரு 3 years டிகிரி. ஸோ அதுக்குமே பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு நோட் பண்ணிக்கோங்க. கேஷியரை பொறுத்தவரை இப்போ இந்த கேஷியர் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஷுட் டெபாசிட் செக்யூரிட்டி எக்ஸிக்யூட் பாண்ட் சம் ருபீஸ் 5,000 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது கேஷியர் ஜாபுக்கு மட்டும்தான். ஸோ அந்த ஃபேவர் ஆஃப் ரிஜிஸ்டர் அண்ட் ஹைகோர்ட் மெட்ராஸ்க்கு நீங்கள் டிடி எடுத்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். கேஷியருக்கு மட்டும்தான். ஸோ மற்ற போஸ்டிங் எதுக்குமே கிடையாது, அதாவது செலக்ட் ஆன மட்டும். எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தவரை அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 500, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கேட்டகரிஸ், பார்த்தீங்கன்னா விடோ, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான தேர்வு கட்டணமும் கிடையாது. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தவரை 500 மட்டும்தான் அதர் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் மோடை பொறுத்தவரை எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா
ஃபஸ்ட் ரவுண்டு வந்து காமன் ரிட்டன் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். ரெண்டாவது வந்து ஸ்கில் டெஸ்ட்டு, மூணாவது வந்து வைவா வாய்ஸ். ரிமைனிங் இருக்கிற எல்லா போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்டு ஃபைனலாக வந்து வைவா மட்டும்தான் வைக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 125 மல்டிபிள் கொஷின்ஸ் OMR பேட்டர்னில் தான் கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏ பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஸ்டினும், பார்ட் பியை பொறுத்தளவு வந்து ஜென்ரல் நாலேஜ் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டியில் வந்து 75 கொஸ்டின், ஆக மொத்தத்தில் வந்து 125 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து டைம் டியூரேஷன் வந்து 1.5 hours வந்து எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சிலபஸை பொறுத்தளவில் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. பார்ட் ஏல என்ன கேட்குறாங்க, பார்ட் பியில் என்ன கேட்குறாங்கிறது. ஸோ டோட்டலாக 125 கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ 1.5 hours வந்து நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் வந்து எழுத போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டைப்பிஸ்ட்டை பொறுத்தளவு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்தளவில் என்ன சார் கேட்குறாங்க, இவங்க வந்து ஒரு ஷார்ட் அண்டு ரிலவெண்டடாக ஸோ 1:5 ரேஷியோவில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து டைப்பிங் தெரியாமல் உள்ளே போக முடியாது. ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட்டுமே வந்து மேக்ஸிமம் வந்து மார்க் வந்து 75 இவங்க வந்து ஸ்கில் டெஸ்ட்டில் வைக்கிறாங்க. டைப்பிங் டெஸ்ட்டை பொறுத்தளவில் வந்து இங்கிலீஷ் டைப் ரைட்டிங், தமிழ் டைப் ரைட்டிங் பொறுத்தளவில் ஸோ அவங்க கொடுத்துருக்க இந்த 40 வேர்ட்ஸ் per minutes வந்து ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து 100 கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து தமிழ் டைப் ரைட்டிங்க்கும் அதுக்கு மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கொடுக்குற அந்த டியூரேஷனுக்குள்ள வந்து நீங்கள் டைப்பிங் பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ வைவா வாய்ஸை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 1:2 ரேஷியோ ஆர் 1:3 ரேஷியோவில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அவங்க கேட்குற ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் முடித்து கிளியர் பண்ண கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹைகோர்ட்டில் இருக்க ரெஃபரன்ஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க, வைவா கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெடியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நெக்ஸ்ட்டு மற்ற வந்து எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதோடைய பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே சார் இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நார்மலாக அது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆல் ஓவர் தமிழ்நாட்டு அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் கீழே இருக்க அந்த கீழமை நீதிமன்றம் ஸோ எல்லாம் கொடுத்துருக்க பாருங்கள், கோயம்புத்தூர், மதுரை தான் இந்த 2 பிளேஸில் வந்து போஸ்டிங் போட சான்சஸ் இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தளவு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்கவுங்க அந்த அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் கீழே நீங்கள் இருக்கிற மதுரை ஒட்டி இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸில் மதுரையில் போயிடலாம். அந்த கோயம்புத்தூர் ஒட்டி இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் கோயம்புத்தூரில் நீங்கள் எழுதுகிற மார்க்கும் அவ்வளோதாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சென்னை உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் வந்து வந்திருக்கு. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.